பல்வேறு வகையான சென்னை மாநகரை அழகுபடுத்தும் பணிகள், மேம்படுத்தும் பணிகள், வளர்ச்சியுறச் செய்யும் பணிகள் என்று பல்வேறு வகைகளிலான பணிகள் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் ஏற்கனவே மழைநீர் வடிகால் வாய்கள் பணிகளாக இருந்தாலும், போக்குவரத்தை முறைப்படுத்தும் மேம்பால பணிகளாக இருந்தாலும், பசுமை பரப்பை அதிகரிக்கும் பசுமை பரப்பு பணிகளாக இருந்தாலும் ஏராளமான பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே போலவே போக்குவரத்து நெரிசலை முறைப்படுத்தும் பணிகளில் ஒரு பங்காக சாலை ஓரங்களில் இருக்கிற பேருந்து நிறுத்தங்களை முறைப்படுத்தும் பணிகள் தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் சைதாப்பேட்டையில் ஏற்கனவே மேற்கு ஜோன் சாலை சாரதி நகர் அருகே இருக்கிற ஒரு நிழற்குடை ஒன்று, பேருந்து நிறுத்த நிழற்குடை புதுப்பிக்கும் பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டு அப்பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. 2006ஆம் ஆண்டு சென்னை மாநகர மேயராக நான் திமுக நிர்வாகம் பொறுப்பேற்றிருந்த சமயத்தில் ஈக்காட்டு தாங்கல் பகுதியில், குறிப்பாக ஜவஹர்லால் நேரு பிரதான சாலையில் இருமருங்கிலும் 2 பேருந்து நிறுத்த நிழற்குடைகள் அப்பொழுது வார்டு உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில், வணக்கத்திற்குரிய மேயர் அவர்களுடைய வார்டு உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து கட்டித்தரப்பட்டது. மிகப்பெரிய அளவில் உபயோகரமாய் இந்த பேருந்து நிறுத்தங்கள் இருந்து வருகிறது. இது கட்டி முடிக்கப்பட்டு ஏறத்தாழ ஒரு 19 ஆண்டுகள் நிறைவுற்றிருக்கிற சூழலில், 20 ஆண்டுகள் நெருங்கி கொண்டிருக்கிற நிலையில் இவற்றை அதிநவீன வசதிகளுடன் புதுப்பிக்கும் பணிகளுக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டு பேருந்து நிழற்குடைகள் எல்லாம் புதுப்பிக்கும் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் ஈக்காட்டு தாங்கல் பகுதியில் அமைந்திருக்கிற இந்த பேருந்து நிறுத்த நிழற்குடை என்பது புதிய இழுவிசை கூரை, அதாவது டென்சைல் ரூஃப் என்று சொல்லக்கூடிய இழுவிசை கூரையில் புதிதாக இது அமைக்கப்படவிருக்கிறது. இந்த 2 பேருந்து நிறுத்தங்களும் 2 கோடியே 68 லட்சம் மதிப்பீட்டில் இவைகள் புதுப்பிக்கும் பணிகள் இன்றைக்கு நானும் நம்முடைய பெருநகர சென்னை மாநகராட்சியின் மரியாதைக்குரிய துணை மேயர் அவர்களும், பெருநகர சென்னை மாநகராட்சியின் பெருமதிப்புக்குரிய மண்டல குழுவின் தலைவர்கள் திரு துரைராஜ், திரு கிருஷ்ணமூர்த்தி ஆகியோரும் கலந்து கொண்டு இந்த பணியினை தொடங்கி வைத்திருக்கிறோம். இந்த 2 புதிய இழுவிசை கூரையிலான நிழற்குடைகள் டிசம்பர் இறுதிக்குள் பணிகள் முடிக்கப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படவிருக்கிறது. அதேபோல் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து மண்டலம் 13 இருக்கிற ரேஸ்கோஸ் சாலையில், குறிப்பாக வார்டு எண் 172வது வட்டத்தில் ரேஸ்கோஸ் சாலை அருகே இருக்கிற ஒரு பேருந்து நிறுத்தம், அதுவும் கூட கட்டி முடிக்கப்பட்டு ஏறத்தாழ 15 ஆண்டுகள் ஆகிறது. அதுவும் புதிய அளவில் நவீன வசதிகளுடன் இழுவிசை கூரையிலான பேருந்து நிழற்குடையாக அமைக்கும் பணியினை இன்றைக்கு இங்கிருந்து தொடங்கி வைத்திருக்கிறோம். 1,64 லட்சம் மதிப்பில் அந்த பேருந்து நிழற்குடை இன்றைக்கு புதுப்பிக்கப்படவிருக்கிறது. இந்த 2 பேருந்து நிழற்குடைகளிலும் தாய்மார்கள் பாலூட்டும் அறைகள், பொதுமக்களுக்கு கழிவறைகள் போன்ற வசதிகளும் செய்யப்படவிருக்கிறது. நடைபாதை சீராக அமைக்கப்படவிருக்கிறது. இந்த பேருந்து நிழற்குடை அமைந்திருக்கிற பகுதிக்கு எதிரில் இருக்கிற சாலை வெட்டுக்கள் இல்லாமல் அது சீர்படுத்தப்படவிருக்கிறது. மழை பொழிவிலும் கூட மக்கள் பாதுகாப்பாக நிற்பதற்குரிய 4 புறமும் இந்த மழை தடுப்பு
பேரிகார்ட் என்கின்ற வகையில் இந்த பேருந்து நிறுத்த நிழற்குடைகள் அமையவிருக்கிறது. ஆக மொத்தம் 3,32,00,000 மதிப்பீட்டில் இந்த 3 புதிய இழுவிசை கூரையிலான நிழற்குடைகளுக்கு இப்பொழுது பணிகளை தொடங்கி வைத்திருக்கிறோம். அதேபோல் 2006ஆம் ஆண்டு திமுக மாநகராட்சி நிர்வாகத்தின் போது கிண்டி பகுதியிலிருந்து கிண்டி காவல் நிலையம் அருகில் கிண்டி தொழிற்பேட்டை பேருந்து நிறுத்தம் மிகப்பெரிய அளவில் நூற்றுக்கணக்கான பேருந்துகள் இங்கிருந்து ஒட்டுமொத்த சென்னையும் சென்னையின் புறநகர் பகுதிகளையும் இணைக்கும் பேருந்து நிறுத்தம் ஒன்று இருக்கிறது. அந்த இடத்தில் 2 நிழற்குடைகள் அன்றைக்கு மேயர் மேம்பாட்டு நிதியிலிருந்து கட்டித்தரப்பட்டது. அந்த நிழற்குடைகளும் கட்டி முடிக்கப்பட்டு ஏறத்தாழ 20 ஆண்டுகளை நெருங்கி கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அவைகளும் இதேபோல் இழுவிசை கூரையிலான நிழற்குடைகளாக கட்டும் பணிகளுக்கு தற்பொழுது 2,60,00,000 மதிப்பீட்டில் டெண்டர் விடப்படவிருக்கிறது. அது இன்னும் ஒரு 10-15 நாட்களுக்குள் அந்த பணியும் தொடங்கி வைக்கப்படவிருக்கிறது. இதோடு மட்டுமல்லாது இன்றைக்கு மண்டலம் 13இல் 172வது வட்டத்தில் ஒரு புதிய நூலகம் ஒன்று 1,95,00,000 மதிப்பீட்டில் ஒரு புதிய நூலகம் ஒன்றும் இன்றைக்கு பணிகள் தொடங்கி வைக்கப்படவிருக்கிறது. சைதாப்பேட்டையின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஏற்கனவே சைதை தொகுதியில் 671 கோடி ரூபாய் செலவில் 3.2 கிலோமீட்டர் தூரத்திற்கு சைதாப்பேட்டையிலிருந்து தேனாம்பேட்டைக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான இரும்பு மேம்பாலம் ஒன்று கட்டும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அரசின் நெடுஞ்சாலைத்துறையின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அந்த பணிகளை பொறுத்தவரை ஜனவரியில் மக்களின் பயன்பாட்டிற்கு வரும் என்கின்ற வகையில் வேகமாக அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதேபோல் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் நிதிநிலை அறிக்கையில் மாநகராட்சியின் சார்பில் சைதாப்பேட்டை வேளச்சேரி சாலை, அதாவது பழைய ஹால்டா கம்பெனியிலிருந்து குருநானக் வரை 3 கிலோமீட்டர் நீளத்திற்கு ஒரு இரும்பு மேம்பாலம் அமையும் என்று அறிவித்தார்கள். அந்த பணியும் மிக விரைவில் தொடங்கப்படவிருக்கிறது. அதேபோல் மத்திய கைலாஷ் அருகிலே ஒரு மேம்பாலம் கட்டும் பணியும் வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. டிசம்பருக்குள் அந்த பணியும் முடிவடைவிருக்கிறது. இந்த நிலையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தென் சென்னையின் போக்குவரத்து நெரிசலுக்கு விடை காணுகிற வகையில் கிழக்கு கடற்கரை சாலையில் குறிப்பாக திருவான்மியூரிலிருந்து அக்கரை வரை ஒரு மிக நீண்ட மேம்பாலம் கட்டும் பணிக்கு ஒப்புதல் அளித்து அந்த பணிகளும் நெடுஞ்சாலைத்துறையின் சார்பில் மிக விரைவில் தொடங்கப்படவிருக்கிறது. இப்படி பல்வேறு பணிகள் சென்னை தெற்கில் தென் சென்னையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் போக்குவரத்துக்கு மிகப்பெரிய அளவில் விடை கொடுக்கிற வகையிலும் பயணிகள் பாதுகாப்பாக பேருந்துகளில் பயணிப்பதற்கு ஏதுவாக இது போன்ற நிழற்குடைகளும் தொடர்ந்து அமைக்கப்பட்டு வருகிறது. அந்த பணிகளை இன்றைக்கு மக்கள் பிரதிநிதிகள் அனைவரும் ஒருங்கிணைந்து தொடங்கி வைத்திருக்கிறோம். இல்லை, காலதாமதம் உங்களுக்கு தெரியும். இவ்வளோ பெரிய மக்கள் நெருக்கடி மிகுந்த இடத்தில் பணி செய்வது என்பது ஒரு சவாலான காரியம். இப்போது சென்னை தெற்கை பொறுத்தவரை அண்ணா சாலையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த இரும்பு தூண் மேம்பாலம் இந்தியாவில் முதல் முறையாக தரைக்கு அடியில் மெட்ரோவும் அதற்கு மேல் மேம்பாலமும் அமைந்திருப்பது சைதாப்பேட்டையில் தான், இந்தியாவிலேயே முதன்முறையாக. அதேபோல் கத்திப்பாரா 160 அடிக்கு மேலே ஒரு பறக்கும் மேம்பாலம் ஒன்று கட்டப்பட்டிருக்கிறது. இது உலகத்திலேயே முதன்முறையாக. இப்படி உலக அளவிலும் இந்திய அளவிலும் முதன்முறையாக டெக்னிக்கலி ஒரு சேலஞ்சு என்கின்ற வகையில் ஒரு விஞ்ஞானத்திற்கே சவால் விடுகிற வகையிலான பணிகள் சென்னையில் நடைபெறுகிறது, குறிப்பாக தென் சென்னையில் நடைபெறுகிறது. இதெல்லாமே இந்த ஆட்சியில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு முன்மாதிரி முயற்சிகளாக எடுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இதில் கொஞ்சம் ஓரிரு மாத காலம் காலதாமதம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. ஒரு நிமிஷம். நேற்றுக்கு நீங்கள் லீவா? முந்தா நாள் லீவா? முந்தா நாள் தான் ஓமந்தூரார் மருத்துவ நம்முடைய அரங்கத்தில் தமிழ்நாடு அரசின், அதாவது இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகுதான்
மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒவ்வொரு பருவமழைக்கு முன்னாலேயும் மாநகராட்சி, அதாவது நகர்ப்புற உள்ளாட்சி, ஊரக உள்ளாட்சி, மக்கள் நல்வாழ்வுத்துறை போன்ற சேவை துறைகளுடனான மாவட்ட அளவில், மாநில அளவிலான நிர்வாகிகள், ஒரு 10க்கும் மேற்பட்ட IAS அலுவலர்கள், அமைச்சர் நேரு, நான் இவங்கெல்லாம் கலந்துக்கின்னு ஒரு பெரிய கூட்டம் நடத்தி ஒவ்வொருத்தரும் மழை காலத்திற்கு முன்னால் எந்த அளவுக்கான பணிகள் நிறைவுபடுத்திட வேண்டும் என்கின்ற அந்த பணி ஆவணங்களை தந்து செய்திருக்கிறோம். எல்லா பணிகளும் வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது குறித்தான செய்தி நேற்றைக்கு முன்தினம் மிக விரிவாக பத்திரிகையாளர்களிடத்தில் பேசப்பட்டிருக்கிறது. அதற்கான அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சி நிர்வாகத்திற்கு சொந்தமான இடம், ஒரு 4.5 ஏக்கர் இடம் அங்கே இருக்கிறது. ஆஷ்ரம் எதிர்த்த மாதிரி இருக்கிற அந்த இடத்துல தான் நிறைய பேர் தவறுதலாக ஊடகங்களில் MRCLன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது இல்லை. ஆஷ்ரம் எதிர்த்த மாதிரி வேளச்சேரி சாலையில் மாவட்ட ஆட்சி நிர்வாகத்துக்கு சொந்தமான ஒரு 4.5 ஏக்கர் நிலத்தில் இருந்தால் அது தொடங்கப்படவிருக்கிறது. வடசென்னையில் பெரிய அளவிலான போக்குவரத்து இடைஞ்சல், அந்த கட்டடத்திலேயே ஒரு 4-5 நீதிமன்றங்களும் இயங்கி கொண்டிருக்கிறது. எனவே தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தனியே ஒரு பிரதானமான இடத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் வர வேண்டும் என்று இன்றைக்கு உத்தரவிட்டு அதுக்கான அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. மிக விரைவில் அதற்குரிய ஒப்பந்தங்கள் கோரப்பட்டு பணிகள் முறையாக நடைபெறும். இல்லை, ஏற்கனவே இந்த கோல்ட்ரீஃப்ங்கிற இந்த மருந்தில் தான் அந்த நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கிற கலப்பு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இது 1ஆம் தேதி மத்திய பிரதேசத்தில் அந்த இன்சிடென்ட் நடந்த உடனே அவங்க தமிழ்நாட்டுக்கு தகவல் சொல்கிறாங்க. தமிழ்நாடு உடனடியாக ஆய்வு செய்து இதில் நச்சுத்தன்மை இருப்பது என்பதை கண்டுபிடித்து உடனடியாக மத்திய பிரதேசத்துக்கும் ஒன்றிய அரசாங்கத்தின் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கும் ஒடிசா, புதுச்சேரி போன்ற மாநிலங்களுக்குமே தகவல் சொல்கிறோம். ஆனால் மத்திய பிரதேசமும் ஒன்றிய அரசும் இந்த மருந்தில் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஆனால் நம்ம தான் இந்த மருந்தில் நச்சுத்தன்மை எந்த அளவுக்கான கலப்பு இருக்குங்கிறத உறுதிப்படுத்திட்டு உடனடியாக 3ஆம் தேதியிலிருந்து ஸ்டாப் ப்ரொடக்ஷன் ஆர்டர் கொடுத்துட்டு அந்த கம்பெனியில் மருந்து தயாரிக்கிறதுக்கு அனுமதி தராதது மட்டும் இல்லை, க்ளோசர் ஆர்டரும் கொடுத்தாச்சு. 10 நாள் கழித்து நடவடிக்கை எடுக்கணும். இதுக்கு இடையில் நேற்றைக்கு முன்தினம் 7ஆம் தேதி ஒரு கிரிமினல் ஆக்ஷனுக்கு அது சம்மந்தப்பட்ட உரிமையாளருக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்க போனோங்க. நோட்டீஸ் அவர் வாங்கிறதுக்கு ஆள் இல்லை. இந்த நிலையில் நோட்டீஸ் ஒட்டிட்டாங்க. இந்த நிலையில் இரவு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்டிருப்பதோடு மட்டுமல்ல, இப்போ இது அந்த வட்டாட்சியர் கம்பெனியில் கூட்டு போய் விசாரணை நடத்துவாங்க. விசாரணை நடத்தி இந்த நச்சுத்தன்மை உள்ள இந்த பொருள் இது கலப்புக்கு காரணத்தை கேட்பாங்க. அவர்களுடைய அந்த பதிலுக்கு பிறகு நிரந்தரமாக அந்த கம்பெனி மூடுவதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும். இப்போ தற்காலிகமாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த உரிமத்தை நிரந்தரமாக ரத்து செய்வதற்கு 2-3 நாளில் முடிவு எடுத்துருவோம். இப்போ கம்பெனி க்ளோஸ் பண்ணியிருக்கு, ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இந்த நிலையில் ஒரு 2 சீனியர் ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ், இந்த சீனியர் ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ் கடந்த 2 ஆண்டுகளாக ஏன் தொடர்ந்து போய் இந்த மருந்துகளை தரத்தை ஆய்வு செய்யவில்லை என்கின்ற வகையில் இன்றைக்கி தமிழ்நாடு தான் இந்த மருந்தில் இந்த தன்மை இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி மற்ற மாநிலங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறோம். தமிழ்நாடு TNMS நிர்வாகம் அந்த மருந்து வாங்கிறதில்ல. தனியாரும் கூட இந்த மருந்து விற்கக்கூடாதுன்னு தடை வச்சிருக்கிறோம். இந்த நிலையில் ஒன்றிய அரசும் மத்திய பிரதேசமும் இதில் தப்பு இல்லைன்னு சொன்னாங்க. இருந்தாலும் அதனுடைய அந்த மருந்தை தீவிரமாக ஆராய்ந்து இன்றைக்கி நம்ம அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. நடவடிக்கை எடுத்த காரணத்தினால் பல்வேறு மாநிலங்களில் நிகழவிருந்த அசம்பாவிதங்கள் தடுக்கப்பட்டிருக்கிறது. சம்பந்தப்பட்டவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சரியாக கண்காணிக்காத 2 சீனியர் ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்.